This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிகவும் ஆரோக்கியமான சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக வெந்து செம சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்காலை கடையிலேயே கொடுத்து நல்லா வக்கிட்டு மேலே உள்ள தோல்லாம் எடுத்து வக்கி க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை 2 தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சும்மா கத்தியை வச்சுட்டு லைட்டாக சொரன்னா அந்த கருப்பாக உள்ளது வக்குறதுலாம் வந்துடும். அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதன் பிறகு ஆட்டுக்காலை இதே மாதிரி பீசஸாக போட்டுக்கோங்க. அந்த காலை 2 பீஸாகவும் முள்ளை 1 பீஸாகவும் இதே மாதிரி பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு 2 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை நான் குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். இது ஒரு ஆட்டுக்கால், அதனால் 1½ டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது 1½ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு 2 செம்பு அளவு தண்ணீர் விட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணீர் விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 75% வெந்துருச்சு. மசாலா போட்டுட்டு மறுபடியும் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நான் எல்லா மசாலாவுமே வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுறேன். போட்டுட்டு சிக்கன் ஸ்டாக்கில் ஒரு பாதி போட்டுக்கோங்க. ஒரு சிக்கன் ஸ்டாக்கில் பாதி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு இன்னும் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற ஆட்டுக்காலை பொறுத்து வேக டைம் எடுக்கும். நீங்கள் கூட குறைச்சி விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நல்லா அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். எனக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த மேலே உள்ள அந்த சதையெல்லாம் கலந்து வர அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் ஆட்டுக்கால் வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். சோத்து இலை இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அது இல்லைன்ட்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, மல்லி புதினா போட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். தாளிப்புக்கு வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பை இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி விடுங்க. கொதித்து வரட்டும். நீங்கள் கொதித்த பிறகு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகு தூளும் சேர்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நல்லா கொதிச்சு வருது. இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் பசங்கள்லாம் இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். எனக்கு இந்த காரம் போதும். அதை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி கடுத்தா மாதிரி போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஆட்டுக்கால் சூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம சாஃப்டாக டெண்டராக இருக்குது. இது ஆப்பத்தோட இடியாப்பத்தோடையெல்லாம் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஆட்டுக்கால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அந்த ஆட்டுக்காலில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.